Guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல உங்க பர்சனோட லாஸ்ட் நைட் தாட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் நைட் அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் என்னவா இருந்தது, தாட்ஸ் என்னவா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஸோ இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும், டீப் ஃபீலிங்ஸ் வேணும், அவங்களோட தாட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த தயக்கமும் இல்லாமல் எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான தாட்ஸில் இருந்தாங்க உங்களை பற்றி. இப்போ சைலண்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இல்லை ஆன் அண்ட் ஆஃப், இல்லை லெஸ் கம்யூனிகேஷன், ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு அப்படிங்கிறவங்க, அவங்க என்ன மாதிரியான ஏதாவது கிளாரிட்டி வந்ததா, என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, இதில் ஓவரால் கார்டில் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இங்கே ஹெவியாக ஃபயர் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஃபயர் எனர்ஜி அப்படிங்கும்போது சிம்மம் அதிகமாக இருக்குது, தனுஷு, தென் மேஷம், ஓகே, லியோ, சாஜிடேரியஸ், ஏரிஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் இந்த எனர்ஜி ஆர் நீங்கள் இந்த எனர்ஜியாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா இது நம்ம லேட் நைட் தாட்ஸ் அப்படிங்கும் பார்க்கும்போது அவங்க நைட்டில் தான் வந்து ரொம்ப ஹெவியாக டீப்பாக உங்களோட மேக்னெட் மாதிரி நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, அந்த அளவுக்கான ஹெவி அட்ராக்ஷன். ஏன்னா நிறைய வான்ஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து ஹெவியாக அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் பர்சனை. அண்ட் லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் நைட் ஒரு டீப் சோல் கனெக்ஷன் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அல்லது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். அண்ட் ரொம்ப ஒரு பிசிக்கல் டிசையருக்கு கூட அவங்க வந்து லாஸ்ட் நைட் வந்து ஆசைப்பட்டிருக்கலாம். ஓகே, இந்த கார்டு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கு, பிசிக்கல் டிசையர். மேபி நீங்க வந்து பேசி ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஆமாம், பேசி உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகி ரொம்ப நாள் ஆகும். இல்லைன்னா கம்யூனிகேஷன் இருந்தாலும் அந்த பழைய மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி, யாரோ மாதிரி நீங்கள் பேசிக்கிற மாதிரி, ஒரு ஈகோவில் பேசிக்கிற மாதிரி. ஏன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. ஷியோர் உங்கள் பர்சன் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப ரொம்ப இமோஷனல். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் ரொம்ப இமோஷனல். பட் உங்கள் பர்சன் ரொம்ப லாஜிக், ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், லைஃப் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. அண்ட் இதை வந்து உங்க பர்சன் வந்து ஏதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற பர்சனா இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி, இல்லை ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சிலர் வந்து வேலை செய்யற மாதிரியோ படிக்கிற மாதிரியோ அவங்க கூட ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ஃபயர் சைன் நான் சொன்ன மாதிரி அதிகமா இருக்கு. இதுல வந்து ரெட் ஃபேவரட் கலர், உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான கலர் சொல்லிடுறேன். ரெட் கலர் அல்லது கோல்டு அல்லது பர்பிள், டார்க் ப்ளூ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, ரெட், கோல்ட், பர்பிள், டார்க் ப்ளூ, இதெல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்ச கலரா இருக்கலாம், உங்க பர்சனுக்கு பிடிச்ச கலரா இருக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், நீங்க சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நான் ஏஞ்சல்ஸ் வந்து நான் சொல்றேன். ஓகே, ஏஞ்சல் மைக்கேல் அண்ட் ஏஞ்சல் ரஃபேல்.
ஓகே. ஸோ இந்த ஏஞ்சல் வந்து நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஏஞ்சல் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. மைக்கேல் அண்ட் ரஃபேல். ஓகே. சரி. இப்போ உங்க பெர்சன் என்ன நினைச்சாங்க நம்ம கொஞ்சம் டீப்பா போயிரலாம். இப்ப அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஐ திங்க் ரொம்ப மேனிபுலேட்டிவ். உங்க பெர்சன் ரொம்ப ரொம்ப மேனிபுலேட்டிவ். ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு எந்த மாரி பேசினா நீங்க வந்து அட்ராக்ட் ஆவீங்க, நீங்க கன்சோல் ஆவீங்க, உங்களை சமாளிக்க முடியுங்கிறது நல்லா பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப மேனிபுலேட்டிவா இருக்க போறாங்க. நெறைய ஐடியாஸ் வந்து அவங்க லாஸ்ட் நைட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, உங்ககிட்ட வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்குள்ள பெருசா வந்திருந்திருக்கலாம். நீங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல ஒரு கன்க்ளூஷன் இதான் எனக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லு அந்த மாரி நீங்க வந்து ஒரு டிஃபரண்டான எனர்ஜிய வந்து அவங்க கிட்ட காமிச்சிருந்திருக்கலாம். ஓகே. அப்படி நீங்க வேற மாரி ஒரு பெர்சனா காமிச்சிருந்திருக்கலாம். அதனால அவங்க நெறைய எஃபோர்ட் போட்டு நீங்க அக்செப்டே பண்ணாத ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற மாரி தெரியுது. ஸோ உங்களைய வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு, உங்கள இன்ஸ்பயர் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் யோசிக்க முடியுமோ, அது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஐ மீன் யோசிச்சிருக்காங்க லாஸ்ட் நைட். ஏன்னா உங்களோட வீக்னஸ் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். ரைட்? உங்களோட வீக்னஸ் என்ன? உங்க ஸ்ட்ரென்த் என்ன? எல்லாமே உங்களுக்கு தெரியும். 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. ஸோ அது நல்லா தெரிஞ்சனால, இப்ப சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் வந்து ரொம்ப அதிகமா போயிருக்கு. பட் ஷூர் அவங்க வந்து பிளானிங்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா உங்ககிட்ட வரும்போது, ஒரு புது ஐடியாஸோட இந்த ரிலேஷன்ஷிப்ப நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு ஒரு புது ஐடியாஸோட வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. லாஸ்ட் நைட் வந்து அவங்க டிசிஷன் எடுக்க ரெடி ஆயிருக்காங்க. அவங்க யோசிச்சிருக்காங்க. அண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஏன்னா லவ்வர்ஸ் கார்டு இங்க வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். லவ்வர்ஸ் கார்டு. ஸோ அவங்களுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேஷுவலா எடுத்திருந்திருப்பாங்க. நீங்க தான் சீரியஸா எடுத்திருக்கிற மாரி தெரியுது. நீங்க ரொம்ப சீரியஸா லாங் டெர்ம் வருவாங்க. ரொம்ப நம்பியிருக்கீங்க. உங்க பெர்சன் மேல ரொம்ப நம்பிக்கை அதிகமா இருந்திருக்கு. அவ்ளோ ட்ரஸ்ட் வந்து வச்சிருந்திருக்கீங்க. சரியா? அது உங்க பெர்சன் வந்து ஒரே நாள்ல அவங்களோட பிஹேவியர்னால வந்து உடைச்சுட்டு போயிருக்கிற மாரி தெரியுது. அவ்ளோ யார் மேலயும் இல்லாத நம்பிக்கை இந்த பெர்சன் மேல நீங்க வச்சிருக்கிற மாரி தெரியுது. அது எல்லாமே இப்ப அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் நைட். அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உங்க கூட வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ்பெஷலி அவங்களுக்கு நைட் டைம்ல தான் இந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஆகுது. உங்கள பத்தின தாட்ஸ், எமோஷன்ஸ் அது எல்லாமே வெளிப்படுத்துறது. டே டைம்ல அவங்க நார்மலா இருக்கிற மாரி தான் தெரியுது. எதுவும் அந்த மாரி எதுவும் இல்ல. பட் இன்னொன்னு என்னன்னா, உங்களோட தாட்ஸ் வந்து அவங்கள எஸ்பெஷலி நான் நைட் டைம் சொல்றேன். நைட் டைம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு லூப் மாரி அவங்க வெளியில வர பார்க்குறாங்க. அகைன் டே டைம்ல அவங்க நார்மலா இருக்காங்க. நைட் டைம் வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்குன்னு சொல்லலாம். நைட் டைம் வந்தாலே உங்களோட தாட்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு இல்லையா? சோ அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க ரீடிங் பார்த்துக்கிட்டே இருக்கறனால நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இது சோல்மேட் கனெக்ஷனா இருக்கலாம், ட்வின் ஃப்ளேமா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எதுனாலும் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்க பெர்சனுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். சிலர் சிலர் எனர்ஜி வந்து பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன் சிச்சுவேஷன்னால அவங்க வெளியில வந்திருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிருக்கலாம் உங்க பெர்சன். வேற வழியே இல்லாம போயிருந்திருக்கலாம். சிலருக்கு வந்து ஐ மீன் உங்க பெர்சன பத்தி சொல்றேன். சிலருக்கு வந்து இது என்ன மாரியான ரிலேஷன்ஷிப்னே புரியாம இருக்கு. எஸ்பெஷலி நைட் டைம்ல தான் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது. இது ஏதோ ஒரு கனெக்ஷன், எந்த பெர்சன்ட்டே இல்லாத ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி. இதுல இன்னொரு விஷயம், உங்க பெர்சன் வந்து இப்ப வரைக்குமே ஒரு சீரியஸான ஒரு மோடுக்கு வந்த மாரி தெரியல. இன்னும் அந்த ஒரு பிளேஃபுல், ஒரு அட்ராக்ஷன், அந்த பிசிக்கல் அட்ராக்ஷன், ரொம்ப பிளேஃபுல்லா ஃப்ளர்ட் பண்றது, இல்ல உங்கள சீரியஸா எடுத்துக்காம கேஷுவலா எடுத்துக்கிறது, அந்த மாரி இருக்கு. ஏன்னா, உங்க பெர்சன் வந்து ரொம்ப லாஜிக்கா யோசிக்கிற பெர்சனா இருக்காங்க. ஓகேவா? பட் ரொம்ப டிசிப்ளின்டு, லாஜிக் ஏன்னா எம்பரர் எனர்ஜி அப்படிங்கும்போது அந்த மாரி தான் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களோட கண்ட்ரோல் வந்து அதிகமா இருக்கு. நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப சிலருக்கு வந்து கண்ட்ரோல் கூட பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். பொசசிவா இருந்திருக்கலாம். நான் அவங்களோட இது வந்து நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, நீ என்கிட்ட வந்து இந்த மாரி ஈகோ காமிக்கிறியா? அப்படிங்கிற மாரி கூட அவங்க யோசிக்கிற டைப்பா இருக்கலாம். லாஸ்ட் நைட் இதுவும் அவங்க மைண்ட்ல வந்திருக்கு.
எந்த மாரி வந்திருக்குன்னா, உங்கள ட்ரிகர் பண்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான பிளானிங்கும் போயிட்டுருக்கு. அவங்க இப்பயுமே உங்ககிட்ட வந்து ஒரு சீரியஸா பேசி, ஒரு மெச்சூர்டா பேசி, உங்களுக்கு புடிச்ச மாரி அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிறத தாண்டி, மேனிபுலேட் பண்றதுல தான் அவங்களோட ஐடியாஸே இருக்கு. என்ன சொன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப மறுபடியும் பழைய மாரி எடுத்துட்டு போற மாரி தான் தெரியுது. ரொம்ப சீரியஸா நீங்க கேட்கிற கமிட்மெண்ட் குடுத்துட்டு கொண்டு போகும் மாரி தெரியல. ஏன்னா நெறைய வார்ன்ஸ் தான் காமிக்குது. நெறைய அட்ராக்ஷன் இருக்கு. உங்கள விட்டு அவங்கனால போக முடியல. சோ அந்த பிளானிங்ல கூட உங்கள இப்போதைக்கு கன்வின்ஸ் பண்ணா போதும். இப்படியே எடுத்துட்டு நம்ம போயிரலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ப அப்படி. அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் இன்னும் வராத மாரி இருக்கு. ஓகே. அவங்களுக்குள்ள அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கலாம் மேபி. பட் இன்னும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அவங்க அத ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க கண்டிப்பா. அண்ட் நீங்க இல்லாம கண்டிப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நெறைய கவலைகள் அதிகமா இருக்கு. அவங்க ஹீல் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஹீல் ஆக ட்ரை பண்றாங்க கண்டிப்பா. அண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுலயும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆக்ஷன் உங்களே வந்து அவ்வளோ ஈஸியா விடுற மாரி கிடையாது. ஓகே. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல வந்து மிதுனம் இருக்கு. ஓகே. மிதுனம், கும்பம் இருக்கு. எஸ். ஜெமினாய், அக்வாரியஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஃபயர் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு பார்க்கும்போது உங்கள வந்து கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெரிய வேலை. ஐ திங்க் இந்த எனர்ஜிய பார்க்கும்போது, அவங்க உங்கள இன்ஸ்பயர் பண்ண பார்க்கும்போது, அட்ராக்ட் பண்ண பார்க்குறப்பலாம் என்ன எனக்கு தோணுதுன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப உங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அந்த பழைய பெர்சனா நீ என்கிட்ட வராத அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. நான் ரொம்ப வந்து நொந்துட்டேன். எனக்கு இந்த லைஃப் இப்படியே நீ வந்தேன்னா, இதுக்கு மேல என்னால இந்த லைஃப் கன்டின்யூ பண்ண முடியாதுங்கிற எனர்ஜில நீங்க இருக்கீங்க. அதனால தான் ஃபைனலா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேணாம் நீங்க ஒதுங்கி இருக்கிற மாரி தெரியுது. அதனால தான் உங்க பெர்சன் வந்து எவ்வளோ பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோ பிளானிங்ல இருக்காங்க. ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்க. ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே. உங்களோட அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவை. நீங்க வந்து அவங்கள இப்ப கவனிக்கிறதே இல்ல. அவங்க மேல உங்க ஃபோக்கஸே இல்லைன்னு நெனைக்கிறாங்க. நீங்க இன்டைரக்ட்டா அவங்கள ஞாபகத்துல இருக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம். பட் அவங்க கிட்ட காமிக்காம ஒரு எனர்ஜில இருக்கிறதுனால, உங்க அட்டென்ஷனுக்காக அவங்க ரொம்ப ஏங்குறாங்க. ஒரு டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் மூவ் பண்ணுவாங்க. அகைன் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. பட் மெச்சூரிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க கேட்கிற அந்த சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இன்னும் அவங்க மைண்ட் வந்து மாறல. இன்னும் அத அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. ஈவன் தோ அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சோல் கனெக்ஷன் இருக்கு. 2ஓட ஆத்மாவும் வந்து ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகி இருக்கு. எல்லாமே அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் அது எல்லாமே மறைக்கிறாங்க. அவங்களே அவங்கள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் நைட் வந்து அதான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய அவேக்கனிங்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு விஷயமா யோசிச்சிருக்காங்க. ஆனா, அவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்றது எம்பரர் எனர்ஜி வேற. ஸோ எமோஷன்ஸ ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டே டைம்ல ரொம்ப நார்மலா இருக்கிற மாரி தான் தெரியுது. அவங்க ஆகிட்டு இருக்காங்க மீன்ஸ் இப்ப தூக்கம் இல்லாம இருக்காங்களே தவிர, மத்தபடி அவங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்றது, ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்றது, அவங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. பட் எஸ்பெஷலி நைட் டைம்ல தான் வந்து அவங்க அந்த ஹெவியா உங்களோட எனர்ஜிய வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் உங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டை வந்து அவங்கள ரொம்ப படுத்துது. ரொம்ப அது வந்து திருப்பி திருப்பி வருது நைட் டைம்ல. ஸோ லாஸ்ட் நைட் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நெனச்சு ரொம்ப அண்ட் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்னு நெனைக்கிறாங்க. ப்ளேம் வந்து உங்க மேல தான் ஈஸியா போடுற மாரி தெரியுது இந்த கார்டு பார்க்கும்போது. சரியா? சண்டை வந்ததுக்கு வந்து அவங்க இப்ப பொறுப்பு எடுத்துக்கிற மாரி கிடையாது. உங்கனால நீங்க தான் ஒரு ரீசன். நீங்க நெனச்சிருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் அழகா கொண்டு போயிருக்கலாம். பட் உங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. என்னால இவ்வளவுதான் முடியும்னு தெரியும். பட் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நீ தான் என் சண்டை வந்ததுக்கு காரணம். நீ தான் இப்ப பிரேக்கப் ஆனதுக்கு காரணமா இருக்க. நீ நெனச்சா நம்ம பழைய மாரி நல்லபடியா அந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போலாம். பட் நீ ரெடியா இல்ல. அப்படிங்கிற மாதிரி உங்க மேல லாஸ்ட் நைட் கொஞ்சம் அந்த கோவம், அந்த ஈகோ, அந்த ஏமாற்றம், வெறுப்பு அதெல்லாமும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதுதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. பட் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சரியா? கண்டிப்பா வருவாங்க. இதுல இன்னொரு நான் சைன் வந்து சொல்லிட்டேன்ல. ஜோடியாக் சைன் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஜெமினாய், லிப்ரா, அக்வாரியஸ் 3மே ஏர் சைன் இருக்கு. ஏர் சைன விட உங்களுக்கு ஃபயர் சைன் அதிகமா இருக்கு. அதுவும் சொல்லிட்டேன். இன்னும்
சில கலர்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா எல்லோ கலர், பிங்க், ப்ளூ. ஓகே, அதெல்லாம் இருக்கு. ஸோ உங்க கூட ஒரு மியூச்சுவலா பேலன்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, ஏஞ்சல் நான் 2 ஏஞ்சல் சொல்லிட்டு இந்த 2 ஏஞ்சலை நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க, மைக்கேல் அண்ட் ரஃபேல். இது வந்து உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு. ஓகே ஓகே, நம்ம வேற டெக்ல அவங்களோட லாஸ்ட் நைட் தாட் என்னன்னு பார்த்துடலாம். பட் இப்போ உங்ககிட்ட வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் என்ன கஷ்டமா இருந்தாலும் இன்னும் ஒரு சீரியஸா பேசணும், சீரியஸா வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை அவங்க. ஓகே, இப்போ உங்க பர்சனோட லாஸ்ட் நைட் தாட், இதை தாண்டி வேற என்ன நினைச்சாங்க உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. ரீசெண்டா ஏதாவது நீங்க அனிமேஷன்ஸ் பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, டைனோசர் அது ரிலேட்டடான மூவிஸ் நீங்க அல்லது உங்க பர்சன் ஜஸ்ட் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம் சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது, அல்லது அந்த பிக்சரை கிராஸ் பண்ணியிருக்கலாம். டிராகன் அந்த மாதிரி பிக்சரை நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களான்னு பாருங்க. ஏஞ்சல்ஸ் வந்து உங்க கூட இருக்காங்கங்கிறது நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு பாருங்க. நீங்க கேட்கறதுக்குலாம் ஏஞ்சல் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து முஸ்லிம்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு, அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அல்லது முஸ்லிம்ஸ் அது வந்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் 7 or 8. ஓகே, ஸோ உங்க பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் இது. எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகிறது என்னன்னா, ஸ்ட்ராங்காக வந்து ஏஞ்சல் கைட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் இது எனக்கு தோணுது. அது வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கீங்க. சில வியூவர்ஸ் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கீங்க. சரியா, பாருங்க, இந்த கார்டு வந்து தனிமையில், ரொம்ப தனிமையில் இருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, நம்பர் 9 உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். யூனிவர்ஸ் கைட் பண்ணுது, பட் நிறையா பேர் அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்கன்னு தோணுது. ஓகே, உங்க பர்சனோட லாஸ்ட் நைட் தாட், உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. உங்க பர்சன் ஷியோரா வந்து இமோஷன்ஸை நான் காமிக்க மாட்டேன், நான் ஈகோல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஆனால் தனிமையில் அவங்க படுற கஷ்டம் ரொம்ப அதிகம். ஓகே, உங்ககிட்ட காமிக்காம இருக்காங்க சாரி, பட் தனிமையில் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் நைட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் மீன்ஸ் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல நாள் ஆக ஆக ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் புல். நீங்க அதை ஃபீல் பண்றீங்களான்னு பாருங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ல ஃபீல் பண்றீங்களான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் தூக்கம் இல்லாம தான் இருப்பீங்க. ஏன்னா உங்க பர்சன் தூக்கம் இல்லாம இருக்காங்க. உங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க, நான் ஸ்டாப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா, பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கால்ல சொல்லியிருந்தேன், டே டைம்ல வந்து அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம், செலிப்ரேஷன் இருக்கலாம், வேலைக்கு போகலாம், ஜஸ்ட் எல்லாமே நார்மலா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு. பட் இங்க பாருங்க மூன். பட் காலையில அவங்க நிறைய விஷயத்த மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு, இமோஷன்ஸை மறைச்சு வச்சுட்டு, நைட் டைம்ல வந்து இதுல மூன் வந்திருக்கு. ஓகே, ஸோ டே டைம்ல இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருந்தாலும் நைட் டைம்ல அவங்க இமோஷன்ஸை ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கார்டு கிங், ஒரு கிங் எனர்ஜியில இருக்காங்க. ஓகே, ரொம்ப லாஜிக்கா யோசிக்கிறாங்க. காலையில பாத்தீங்கன்னா லாஜிக்கா இருக்கு, ஒரு கிளாரிட்டி இருக்கு. நைட் ஆனா குழப்பம் வந்துடுது.
ஓகே. காலையில அவங்க நல்லா ஜாலிங்கிறத தாண்டி அவங்க அப்படி ட்ரை பண்றாங்க. நார்மலா இருக்க ட்ரை பண்றாங்க. அவங்களவே அவங்க ஏமாத்திக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா ரொம்ப லாஜிக். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த கார்டு தான் மறுபடியும் வந்திருக்கு. ரொம்ப லாஜிக். ரொம்ப ஒரு கிளியரா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க உங்க பெர்சன். லாஸ்ட் நைட் ரொம்ப கிளியரா யோசிச்சிருக்காங்க. இந்த 3 கார்டும் எனக்கு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இதுல பாருங்க. இது மார்னிங் அவங்க இந்த எனர்ஜில இருக்காங்க. ஓகே. நல்லா எப்பயும் போல எதுவுமே இல்லாத மாரி, வேலையில ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த மாரி. நைட் ஆனா ப்ரே பண்றாங்க. தயவு செய்து என் பெர்சனோட ஞாபகத்துல இருந்து என்னைய எடுத்துரு. என் பெர்சன என்னோட லைஃப்ல இருந்து எடுத்துரு. இல்லன்னா ஒண்ணு சேர்த்து வை. என்னால முடியலன்ட்டு நைட் டைம்ல ரொம்ப தனிமை. அவங்க ஃபேமிலியோட இருந்தாலும் அவங்க தனிமையா தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்றாங்க நைட் டைம்ல. அதனால தான் இப்ப அவங்க புரிய ஆரம்பிக்குது. காலையில அவங்களுக்கு என்ன மாரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரல. பட் ஃபீலிங்ஸ் தாண்டி ஒரு புரிதல் வரல. பட் நைட் டைம்ல அவங்க ரொம்பவே திங்க் பண்றாங்க. ஸோ இந்த 2 எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. இது நைட் டைம், மார்னிங் டைம். அது ஏன் இந்த 2 எனர்ஜிகள்ல இந்த கார்டு வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, இப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நம்ம மார்னிங் இந்த மாரி யோசிக்கிறது இல்ல. ஆனா நைட் ஆனா உங்க தாட்ஸ் வருதுன்னே உங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப லாஜிக் அண்ட் கிளாரிட்டி அதிகம் உள்ள பெர்சனா இருப்பாங்க. எமோஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்றவங்க. ஏன்னா இந்த 2 கார்டு பாருங்களேன். எமோஷன்ஸ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த பாக்ஸ்ல எப்படி மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாது. இந்த பெர்சன பார்க்கும்போது இவங்க நிஜமாவே நம்மள லவ் பண்றாங்களா? எமோஷன்ஸ் இருக்கா? ஃபீலிங்ஸ் இருக்கா? என்ன நெனைக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க இந்த ஃபேஸ் பாருங்க. அவங்களோட ரியாக்ஷன வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நான் நார்மலா தான் இருக்கேன் அப்டின்னும் சொல்லுது. இல்ல நான் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா, அவங்க எமோஷன்ஸ வெளியவே காமிச்சுக்கிறது இல்ல. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு அவங்க காமிக்கிறது இல்ல. நான் தேர்ட் பார்ட்டி கூட எப்படி இருக்கேன்? கரியர் எப்படி போயிட்டு இருக்கு? எதுவுமே அவங்க காமிக்கிறது கிடையாது. எல்லாமே இந்த பாக்ஸ்ல எப்படி சீக்ரெட்டா வச்சிருக்காங்களோ அந்த மாரி. எமோஷன்ஸ ரொம்ப 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 கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த பெர்சன்னால முடியும். ஏன்னா, உங்க பெர்சனால எமோஷன்ஸ ரொம்ப ஸ்டபர்ன். ரொம்ப பிடிவாதமுள்ள ஒரு பெர்சன். அவங்க ரொம்ப கிளியரா ஒரு ரிலேஷன்ஷிப்பா மட்டும் இல்ல, எந்த விஷயத்தையும் கிளியரா யோசிக்கிற பெர்சன். ஸோ நைட் டைம்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி. இந்த 2 கார்டு பாருங்க. இந்த 2 கார்டு ஒண்ணா தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ என்ன கிளாரிட்டி கிடைக்குதுன்னா, நீங்க தான் ஒரு சந்தோஷம். உங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு கிராண்டடா, ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களோ, அது அவங்களுக்கே அவங்கள நினைச்சா ரொம்ப ஒரு அஷேம்டா இருக்கு. நான் எல்லாத்துலயுமே ரொம்ப கிளியரா யோசிக்கிறவங்க. ஏன் உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல உண்மை வந்து எனக்கு தெரியல. அதோட ட்ரூத் என்னன்னு எனக்கு ஏன் தெரியாம போச்சு? அப்படிங்கிற மாரி அவங்களே உங்கள கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஓகே. இது தனிமையா இருக்கிறது பார்க்கும்போது, ஏன் இந்த மாரினா, நீங்க வந்து அ உங்க எனர்ஜிய வந்து திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப புரொடெக்டிவா இருக்கீங்க. இப்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏமாந்திருந்திருக்கலாம். அவங்களோட வார்த்தைக்கு வந்து ஏமாந்திருந்திருக்கலாம். பட் இப்ப வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. உங்க பெர்சன உள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க நெறைய வாட்டி யோசிச்சு தான் உங்க பெர்சன வந்து உள்ள விடுவீங்க. அது வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. லாஸ்ட் நைட் அது நம்ம செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொன்னோம் இல்லையா? ஸோ உங்க பிஹேவியர் எல்லாமே அவங்க யோசிச்சு பார்த்திருந்திருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இருந்ததும், இப்ப இருந்ததுக்கும் ஏன் இவ்ளோ டிஃபரன்ஸ்? ஏன் என் பெர்சன் இந்த அளவுக்கு மாறிட்டாங்க? நான் என்ன அப்படி பண்ணுனேன்? அப்படின்னு அவங்க பண்ணுன தப்புக்கு வந்து அவங்க வந்து அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிற மாரி இல்ல. பொறுப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. உங்க மேல தான் பிளேம் ஃபுல்லும். உன்னோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். அவங்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு சீரியஸான ஒரு இது வந்து ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப். உங்கள வேல்யூ பண்ணணும். உங்கள சீரியஸா எடுத்துக்கணும். அப்படிங்கிற மாரியான எனர்ஜிலயே அவங்க வரல. அவங்களுக்கு தெரியுது, அவங்கனால வந்து உங்க தாட்ஸ் இல்லாம வந்து இருக்க முடியல. எஸ்பெஷலி நைட்டு தூக்கம் வரல. நான் ஸ்டாப்பா அவங்களோட திங்கிங் இருக்கு. ஓவர் திங்க் பண்றாங்க. எல்லாமே தெரியுது. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்க லாஜிக்கா தான் யோசிக்கிறாங்க. இல்ல எனக்கு இது வந்து இப்படி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. அத தாண்டி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே. இதுல இன்னொன்னு உங்களுக்கு நல்லாவே வந்து புரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் உங்க கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க இல்லாம இருக்கிற இந்த தனிமை வந்து எவ்வளவு கொடுமையா இருக்குதுன்னு தெரியுது. அண்ட் நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கைட் பண்றாங்க. நெறைய பேர் பார்க்கறது இல்லைன்ட்டு. உங்க பெர்சன் அப்படிதான். உங்க பெர்சன் தனிமையில இருக்காங்க. கடவுள வேண்டுறாங்க. யூனிவர்ஸ ப்ரே பண்றாங்களே தவிர, யூனிவர்ஸ் குடுக்குற கைடன்ஸ் வந்து நெறைய பேர் வந்து கேட்கற மாரி தெரியல. ஓகே. நீங்க பாருங்க யுனிவர்ஸ் வந்து கைடன்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கு. பட் அவங்க சிந்தனை வந்து கண்ண மூடிட்டு, அவங்களுக்கு என்ன சரியோ அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு எது சரி, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அது மட்டும் தான் நான் யோசிப்பேன். அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் நைட் ரொம்பவே ஹெவி ஃபீலிங்ஸ் வந்தாலும், அவங்க வந்து அத தாண்டி லாஜிக் அதிகமா இருக்கு. ஓகே. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்கிறது என்னன்னா, நான் நெறைய வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன். அவங்க எஃபோர்ட் போட்டிருந்திருக்கலாம். நெறைய அன்பு காமிச்சிருந்திருக்கேன். ஆர் நீங்க
வியூவர்ஸ், நீங்க நிறைய கேர் கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு ஈஸியாலாம் என் பர்சன் என்னை மறந்துட்டு போயிட மாட்டாங்க. என் லைஃப்பை விட்டு போயிட மாட்டாங்க. எப்படினாலும் என்கிட்ட தான் வருவாங்க. நான் பொறுமையா வெயிட் பண்றேன். இது வந்து கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போகும். அது எனக்கு தெரியுது. நான் பொறுமையா வெயிட் பண்றேன். உங்களுக்காக வெயிட் பண்ண அவங்க ரெடி. ஓகே. நீங்க லாஸ்ட் வரைக்கும் வருவீங்கங்கிற அளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது, உங்க எனர்ஜி வந்து அவங்கள அவ்ளோ நல்லா ஆக்கியிருக்கு. ஆனா, அவங்க அதுல என்ன ஒரு ஒரு விஷயம்னா, நீங்க இல்லாம அவங்கனால இருக்க முடியல. உங்களோட தாட்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க கண்டிப்பா வேணும். பட் ஸ்டில் உங்களை வேல்யூ பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? உங்களை வேல்யூ பண்ணி, நீங்க கேட்கிற விஷயங்கள் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி, குடுக்குறது வந்து அவ்வளவு பெரிய கஷ்டமே கிடையாது. பட் ஸ்டில் அவங்க அத எஃபோர்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. ஏன்னா, நீங்க அந்த மாரி அவங்கள வந்து பழக்கி வச்சிருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஓகே. நீங்க இடம் குடுத்த மாரி தெரியுது. ரொம்ப நீங்க இடம் குடுத்துட்டீங்க. உங்க பெர்சன வந்து உங்கள சீரியஸாவே யோசிக்க விடாம நீங்க பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் எவ்ளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜில இருக்கீங்க. நீங்க இல்லாம அவங்கனால வாழவே முடியாதுங்கிறதெல்லாம் அவங்க யோசிச்சாலும், லாஸ்ட் நைட் யோசிச்சாலும், இன்னொரு பிளேஃபுல் எனர்ஜி, ஒரு அட்ராக்ஷன் அதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் தராங்களே தவிர, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி குடுக்கணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைய வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. இதிலிருந்து நான் எப்படி சேஃபா தப்பிச்சுக்கணும்? தப்பிச்சுக்கணும் மீன்ஸ் எப்படி சேஃபா உங்ககிட்ட லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு புடிச்ச மாரி மூவ் பண்ணணுங்கிற மாரி தான் அவங்க பிளானிங் எல்லாம் இருக்கே தவிர, உங்களையே வேல்யூ பண்ணி, உங்களையே ஒரு இதா எடுத்துக்கிட்டு அவங்க போற மாதிரி இன்ன வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த தாட் வரல. ஓகே. ஆனா கண்டிப்பா நீங்க இல்லாத லைஃப் அவங்களால நெனச்சே பார்க்க முடியாது. உங்களோட தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் சொன்னேன். யுனிவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிற மாரி எனக்கு தோணுது. இது 2மே வெயிட்டிங் எனர்ஜி. லாஸ்ட் நைட் மேபி எனக்கு தெரிஞ்சு உங்க மெசேஜ் ஆர் கால் அல்லது ஏதாவது நீங்க சிக்னல் குடுப்பீங்களா? ஏதாவது ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா? ஏதாவது பண்ண மாட்டீங்களா? நானும் இந்த லவ்க்காக நான் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்ளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். மேபி ஃபினான்ஷியலாவும் சிலர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்களோ, உங்க பெர்சனோ. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எல்லா இடத்துலயும் நான் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஒரு மெசேஜ் உன்கிட்ட வராதா? உனக்கு ஏன் இவ்ளோ ஈகோ? ஏன் இவ்ளோ நீ பிடிவாதமா இருக்க? அவங்க அவங்க கிட்ட எல்லாமே இருந்தாலும் பாருங்க ரொம்ப தனிமை தான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. எல்லாமே இருக்கு. பட் ரொம்ப தனிமை. உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஓகே. இந்த கார்ட நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஏன் வெயிட்டிங் எனர்ஜி? ஏன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த 3 கார்டுமே எனக்கு அதுதான் தோணுது. எமோஷன்ஸ் இருக்கு, வெயிட் பண்றாங்க. பட் ஏன் அவங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க? எது தடுக்குது? அவங்களுக்கு நைட் டைம் வந்தாலே கொஞ்சம் பயம் அதிகம் வருது. ஓகே. நீங்களும் தான், உங்களுக்கும் தான். வியூவர்ஸ் எனக்கு உங்களுக்கும் தான் தோணுது. கண்டிப்பா நீங்களும் நைட் டைம்ல அவங்க எனர்ஜிய நல்லா ஹெவியா பிக் பண்ணிட்டு இருக்கீங்க. தூக்கம் இல்லாம இருக்கீங்க. நெறைய பேர் அந்த பழச நெனச்சுட்டு இருக்கீங்க. நைட் டைம்ல உங்களுக்கும் ஹெவி ஃபீலிங்ஸ் வருது. எமோஷன்ஸ் அதிகம் வருது. அழுக வருது. நெறைய மிஸ்ஸிங் எனர்ஜி தான். நெறைய மிஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி. யாஹ் நான் கேட்டேன் இல்லையா? ஏன் இந்த அளவுக்கு வந்து அவங்க இவ்ளோ வெயிட்டிங் எனர்ஜி? அவங்க வந்து கண்டிப்பா வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அவங்க நீங்க வேணும்னுலாம் நெனைக்கிறாங்க. பட் ஏன் எஃபோர்ட் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒரு சீரியஸ்னஸ் வரமாட்டேங்குது? அப்படிலாம் கேட்டிருந்தேன். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வேற லவ் தேர்ட் பார்ட்டி ஏதாவது இருக்கலாம். இல்ல உங்கள தாண்டி வேற ஏதாவது பிரிஃபரன்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே. முக்கியத்துவம் இருக்கலாம். இது வந்து நான் இந்த 3 கார்டுக்கும் கேட்ட ஆன்சர். இது உங்க முன்னாடி தான் நான் கேட்டேன். ஏன் அவங்களுக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு லாஸ்ட் நைட் எஸ்பெஷலி ஏன் அவங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க? உங்ககிட்ட ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நான் வந்து யுனிவர்ஸ்ட்ட கேட்டேன். ஏன் இவ்ளோ ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்டு எனக்கு வருது. இந்த கார்டுல எனக்கு என்ன புரியுதுன்னா, இங்க பாருங்க உங்க லவ்வ வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஓகே. உங்க லவ்வ அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அவங்க பக்கத்துல வேற யாரோ இருக்காங்க. அவங்கனால உங்க ரிலேஷன்ஷிப்ப சீரியஸா எடுத்துக்க முடியல. ஏன்னா, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு சீரியஸான விஷயம், உங்கள தாண்டி ஏதோ ஒரு சீரியஸான விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ கண்டிப்பா இருக்கு. ஆனா, இதுல என்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னா, அவங்க முன்னாடி இருக்கிற மத்த லவ், இந்த கரியர் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு முக்கியம் தான். அவங்க பக்கத்திலேயே இருக்கு. ஆனா, அவங்க வந்து உங்கள தான் யோசிச்சிருக்காங்க லாஸ்ட் நைட். ஓகே. லாஸ்ட் நைட் உங்கள தான் யோசிச்சிருக்காங்களே தவிர, அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே இருக்கு. மேபி அவங்க லவ் குடுக்கலாம். கரியர்ல அவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அங்க ஓகேங்க பாருங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. அது ரொம்ப ஹாட்டாவும் இருக்கு. ஹாட்டா இருக்கிறது நமக்கு குடிக்கிறதுக்கு தான் பிடிக்கும். சோ எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு.
அங்கேயே மேபி அன்பு கிடைக்கலாம், அங்கேயே இமோஷன்ஸ் கிடைக்கலாம். பட் அதுல அவங்க கனெக்ட் ஆகல. ஏன் கனெக்ட் ஆகல மீன்ஸ் லவ்வர்ஸ். உங்களுக்குள்ளதான் சோல் கனெக்ஷன். நீங்க வந்து விதி உங்களுக்கு வந்து இதை எழுதி வச்சிருக்கு. உங்க 2 பேருக்குமே நீங்க 2 பேரும் சேரணும். உங்க 2 பேருக்கு இருக்கிற ஸ்ட்ராங் என்னதான் மத்தவங்க வந்து அவங்க கூட இருந்தாலும் வேற யாரு அவங்க கூட தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ரொமான்டிக் பார்ட்னரா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அது அவங்களுக்கு இப்ப முக்கியத்துவமா இருக்கு. ஸோ என்னதான் அவங்க வந்து இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு மத்த லவ் கொடுக்க ரெடியா இருந்து மத்த முக்கியத்துவங்கள் இருந்தாலும் அவங்க உங்களை தான் வந்து சோல் கனெக்ஷன், நீ தான் எனக்கு, யூ ஆர் த ஒன், உன்னை தாண்டி என்னால வேற யாரையும் யோசிக்க முடியாதுன்னு தெரியுது. ஓகே, அவங்க அதனாலதான் உங்களை வந்து சீரியஸா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போறதுக்கு கவலை என்ன ரீசன் நான் கேட்கும் போதுதான் தெரியுது அவங்களுக்கு வேற ஏதோ ப்ரையாரிட்டி இருக்கு கண்டிப்பா. ஓகே, வேற ஏதோ முக்கியத்துவம் கண்டிப்பா அவங்க கொடுக்குற சுச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கே தெரியுது. அந்த இதுலயும் தெரிஞ்சிச்சு இல்லையா, ஸ்ட்ராங் சோல் கனெக்ஷன் உங்க 2 பேத்துக்கும் கண்டிப்பா இருக்கு. சரியா, இதுதான் வந்து லாஸ்ட் நைட் வந்து இது லாஸ்ட் நைட் அவங்க ஃபீல் பண்ணது. பட் ஸ்டில் அவங்க எமோஷன்ஸை மறைச்சுதான் வச்சிருக்காங்க, ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சிருக்காங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை. பட் பிளானிங் போயிட்டு இருக்கு. அதுவும் பிளேஃபுல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப மெச்சூர்டுன்னு சொல்லிலாம் சும்மா சுகர் கோட் பண்ண விரும்பல. இன்னைக்கு வந்து எனர்ஜி படி அட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, பிளேஃபுல் எனர்ஜி, இந்த ஃப்ளர்ட் பண்றது, கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அடுத்த லெவல் கொண்டு போகணும் அந்த மாதிரி இருக்கே தவிர இன்னும் ஒரு சீரியஸா ஒரு ஆக்ஷன் அவங்க வெயிட் பண்றாங்க. நீங்க வரட்டும், எஃபர்ட் போடவே ரெடி இல்லை. ஒரு முயற்சி எடுத்து உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியே கிடையாது. ஈகோவும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கிங் எனர்ஜி அதுவும் கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஈகோனாலதான் அவங்க வராம இருக்காங்க. அண்ட் வேற ஏதோ உங்களை தாண்டி அவங்களுக்கு வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, இல்ல வேற ஏதோ பிரச்சனையும் தாண்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க அதை சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து உங்ககிட்ட வரதை பத்தி அவங்க யோசிப்பாங்க. அதனால எவ்வளவு நைட் உங்களை மிஸ் பண்ணனாலும் இந்த மாதிரி எனர்ஜி தான் இப்ப வரைக்கும் இந்த கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் நைட் உங்க பர்சன் உங்களுக்கு ஃபீல் பண்ணது. இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்க்கும் டேரோ கிளாஸ்க்கும் நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணலாம்.